எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் கொஞ்சம் வைரல் ஃபீவர்னால சுத்தமா வாய்ஸே வரல. அதனால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வாரம் ஒரு 5 சாலிடான ஸ்டாக் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்க்கெட் டைரக்ஷன் பத்தி பார்த்தலாம். அடுத்த வாரம் யூஎஸ் ஈரான் ஸ்டாண்ட் ஆஃப் டீஎஸ்கலேஷன் இருந்ததுன்னா, ஆயில் $85 கீழே வந்ததுன்னா அல்லது $80 கீழே வந்ததுன்னா நிஃப்டி சூப்பராக பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,500 தாண்டி மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபெடரல் ரேட் கட்டோட ஹோப் ஒரு 70% மேலே இருக்கும் அப்படின்னு ஒரு ஹோப் வந்தாலே போதும். எஃப்ஐஐ நிறைய வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நிறைய ஏர்னிங்ஸ், அது குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் அடுத்த வாரமும் இருக்கிறதால ஒரு சில சாலிட் கம்பெனிகள் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஆரக்கல் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் அப்புறம் நிறைய ஆட்டோமேக்கர்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது அதோட இம்பேக்ட் அடுத்த வாரம் இருக்கும். அப்புறம் போன வாரம் என்னதான் மார்க்கெட் ரொம்ப சாப்பியாக இருந்தாலும் இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாங்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9,285 கோடிக்கும் மேலே வாங்கியிருந்தாங்க. அதனால் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ளோ நல்லா இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹெச்ஐஎல், மசகாண்டாக், அப்புறம் பிஎல், இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பவுன்ஸ் ஆயிருக்கு. பாரதி ஏர்டெல் ரொம்பவே சூப்பராக காம்பவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடாக இருந்தாலும் எந்த அளவுக்கு இந்த ஹார்மோஸ் இஷ்யூவை ஃபாஸ்ட்டாக ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மேஜர் டைரக்ஷன் இருக்கும். ஸோ மற்றபடி நம்ம செலக்டிவாக போக ஆரம்பித்தாலே போதும், நிச்சயமாக நல்ல ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் கொரிக்கு ஒரு 13 ஸ்டாக் கிடைச்சது. நான் ரொம்ப டீட்டெயிலாக அந்த கொரிக்கு போக போகிறதில்ல, ஏன்னா 2 ஸ்டாக் மட்டும்தான் அதுலேருந்து என்னால் செலக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் RSI 70க்கு மேலே 3 ஸ்டாக் செலக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ஜினியர்ஸ் இந்தியா 244 ரேஞ்சில் கிடைக்குது. ரீசெண்ட் டைமில் நான் நல்லா வால்யூம் பில்டப் ஆகிறது பார்த்தேன். ஸோ இது இங்கேருந்து நிச்சயமாக இதோட 52 வீக் ஹையை போகிறதுக்கு ஒரு 1 மந்த் டைம்லேயே போயிடும் அப்படிங்கிறது என்னோட அனுமானம். ஸோ நம்ம தொடர்ந்து வால்யூம் எப்படி போகுது, இது டிஎம்ஏல 50, 200 டிஎம்ஏ மேலே இருக்கும்போது அது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். வெள்ளிக்கிழமை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பங்கு பாரதி ஏர்டெல். ஸோ இது நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்ட் வால்யூம் பில்டப் ஆகிட்டே இருக்கு, காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 1992, 2000 இந்த ரேஞ்சிலே இருக்குது. இது 2000 தாண்டி 2005 தாண்டி போன வாரம் போனது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தது. ஸோ இது இங்கேருந்து நிச்சயமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2175 டச் பண்ணிடும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ அடுத்த வாரம் இது எந்த அளவுக்கு 2050லேருந்து 2100 வரைக்கும் போகுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கு ரீசெண்ட் டைமில். அதில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹையை போன வாரமே டச் பண்ணிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் அவே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இங்கேருந்து எந்த அளவுக்கு இன்னும் நல்லா மேலே போகும், இது இதோட ஆல் டைம் ஹையை டச் பண்ணுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா வால்யூம் தொடர்ந்து பில்டப் ஆகணும். பட் போன வெள்ளிக்கிழமை வால்யூமே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா இப்போதும் ஒரு 11 to 12 lakhs 13 lakhsக்குள்ளே இருக்கிற வால்யூம் 15 to 16 lakhs வரைக்கும் டச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கும்போது மிகப்பெரிய வால்யூம் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நடக்குதா, மண்டேயே நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கிளாண்ட் ஃபார்மாவோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. அப்புறம் ஒரு சில ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் இந்த கம்பெனி ஸ்டாக்ஸை அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 3000 தாண்டி ஸ்டார்ட் பண்ணிடும் இதோட ஜேர்னி அப்படின்னு தோணுது. ஏன்னா இதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 4350. அது ரொம்ப தூரமாக இருக்குது. அதாவது ஒரு கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்குது, 1300 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. ஸோ இதோட ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு நல்ல ஒரு சேல்ஸ் வால்யூம், அப்புறம் ப்ராஃபிட் க்ரோத் இதெல்லாம் நல்லா இருக்கும்போது தொடர்ந்து 20% மேலே ப்ராஃபிட் வந்துட்டு குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர். ஸோ அதனால தான் இப்போ ஒரு நல்ல வால்யூம் பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஸ்விங் செட்டப்பாக தெரியுது. அடுத்த வாரமும் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். எஃப்என்ஓ இல்லாதால இது வெறும் கேஷ் செக்மெண்ட். ஸோ இந்த மாதிரி உள்ளது ரிஸ்க் ரொம்ப கம்மி. 5வது பங்கும் ஃபார்மா பங்கு, மார்க்ஸன்ஸ் ஃபார்மா. இது ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹையில் இருக்குது. அதனால் இந்த பிரேக் அவுட்
நல்லா சஸ்டெயின் ஆகும்னு தோணுது. ஏன்னா இதோட வால்யூம் பாருங்கள், லேக்ஸில் இருக்கிற வால்யூம், அதாவது 20லேருந்து 52 லேக்ஸில் இருக்கிற வால்யூம் ஒரே நாளில் 2.13 லட்சம், 2.13 கோடி அந்த அளவுக்கு வந்து வால்யூம் ஒரே நாளில் வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு. ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கு. ஸோ மண்டே இது பிரேக் அவுட் ஆச்சு பிச்சுக்குச்சுன்னா இதோட ஆல் டைம் ஹையான 359 ரொம்ப ஃபாஸ்ட்டாக டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண பங்குகள் 5 பங்குகள் தான். ஆனால் 5மே சாலிட் அப்படின்னு தோணுது. ஏன்னா ரொம்ப சாலிடான ஸ்விங் செட்டப் இருக்குது, ரொம்ப நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அடுத்த வாரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுது. இதில் எது ரொம்ப நல்லா சூப்பர் பிரேக் அவுட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இது எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இது தவிர வேறு ஏதாவது பங்குகள் உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பிரேக் அவுட் ஆகிட்டு இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆதரவுக்கு நன்றி.